இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது would have, should have, good have, must have. இந்த நாலும் எப்படி பயன்படுத்தப்படுது, அதன் உதாரணங்கள் மூலமாக நாங்கள் அதன் விளக்கங்களை பார்க்க போகிறோம். முதலாவது பாருங்க, would have. would have இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி வரப்போன்னு பாருங்க. வசனத்தில் முதலாவது சப்ஜெக்ட் வரும், அடுத்தது would have, verb V3 verb தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். இந்த would have, should have, good have, must have இந்த நாலுக்குமே நாங்கள் V3 verb தான் நாங்கள் யூஸ் பண்ணி சென்டென்ஸை அமைக்கணும். ஏண்டா இது கேஃப் வருதில்ல பாருங்கள், இதெல்லாம் ஃபாஸ்ட் டென்ஸில் ஒரு விஷயம் இடம்பெற்றிருக்கலாம் இல்லை இடம்பெற்றிருக்க வேண்டும் என்றதை நாங்கள் சொல்கிறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறோம். அப்போ அதனால் பாஸ்ட் டென்ஸ் என்றபடியாக நாங்கள் கட்டாயம் V3 verb தான் நாங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ பாருங்கள், முதலாவது உதாரணத்தை பாருங்க. அவன் வந்திருந்திருப்பான், அதாவது ஒரு கற்பனையாக நாங்கள் சொல்கிறோம். அவன் கட்டாயம் வந்திருந்திருப்பான் என்று இல்லை, அப்படி வந்துன்னு சொன்னால் நாங்கள் வில் கேப் தான் யூஸ் பண்ணணும். வில் கேப் இன்றைக்கி தான் அது கட்டாயம் நடந்திருக்கும், அவன் கட்டாயம் வந்திருந்திருப்பான் என்று சொல்லி நாங்கள் கதைக்கிறதுக்கு வில் கேப் தான் யூஸ் பண்ணுவோம். இது would கேப்ன்றது அவன் வந்திருந்திருப்பான் என்று நாங்கள் என்ன ஒரு நடந்த ஒரு விஷயத்தை நாங்கள் கற்பனையாக சொல்கிறது. அவன் சொல்ல வராமையும் இருந்திருக்கலாம், ஆனால் நாங்கள் கதை கேட்கல அவன் வந்திருந்திருப்பான் என்று சொல்லிக்கலாம், நாங்கள் would கேஃபை யூஸ் பண்ணி தான் சொல்லணும். பாருங்க, அவன் வந்திருந்திருப்பான்டா he would have come. அதே மாதிரி அவள் வந்திருந்திருப்பாள்டா she would have come. அப்போ இதில் பாருங்கள் கம்மெண்டு வந்திருக்கலோ, இதில் நாங்கள் கம்மென்றது நாங்கள் V3 verb தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். V1, V2, V3, அதாவது கம், கேம், கம். அதில் பாருங்கள் கம், கேம், கம். இன்றைக்கு V3 verb, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் verb கம். அப்போ நாங்கள் இதில் கட்டாயம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் verb தான் நாங்கள் யூஸ் பண்ண வேணும். அதே மாதிரி அடுத்த உதாரணத்தை பாருங்க. நேற்று நான் அங்கு போயிருந்திருப்பேன் இன்றைக்கில் I would have gone there yesterday. அப்போ இதில் gone, அதாவது என்ன கோவுண்ட ஃபாஸ்ட் பார்ட்டிசிபிள் verb தான் இதில் யூஸ் பண்ணுறோம். பாருங்க, go, went, gone. இப்போ I would have gone, நான் போயிருந்திருப்பேன் எங்கே, there, அங்கே, yesterday, அதாவது நேற்று. அப்போ நான் அங்கே நேற்று போயிருந்திருப்பேன். இதை நாங்கள் ஒரு கற்பனையாக சொல்கிறோம். கட்டாயம் நாங்கள் போயிருந்திருப்போமோண்டு இது இல்லை, ஆனால் நாங்கள் கதை கேட்கல கற்பனையாக சொல்கிறோம் போயிருந்திருப்பேன். இதே இப்போ நான் கட்டாயம் போயிருந்திருப்பேன் என்று சொன்னால் வில் ஹேப் தான் யூஸ் பண்ணி கதைக்கணும். இப்போ இதில் நாங்கள் ஒரு கற்பனையாக சொல்கிறபடியாக நான் அங்கே போயிருந்திருப்பேன் என்றதுக்கு would கேப் யூஸ் பண்ணி தான் நாங்கள் இதில் சொல்கிறோம். அதே மாதிரி அடுத்த உதாரணத்தை பாருங்க. அவள் நேற்று அவனை சந்திச்சிருந்திருப்பாள். she would have met him yesterday. இப்போ மீட்டுன்ற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் met, meet, met, met. இப்போ V3 verb met. ஹிம்மென்று சொன்னால் அவனை, எஸ்டடேண்டா நேற்று. அப்போ she would have met, அவள் சந்திச்சிருந்திருப்பாள், him, அவனை, yesterday, அவள் நேற்று அவனை சந்திச்சிருந்திருப்பாள். இப்படின்னு சொல்லித்தான் இந்த would கேப்ன்ற சென்டென்ஸ்கள் அமையுது. அடுத்தது நாங்கள் would கேப்பை பற்றி பார்க்க போகிறோம். would கேப் எப்படி வரப்போன்னு பாருங்க. இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பாருங்க. அதே மாதிரி தான் இதில் V3 verb தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்க, சப்ஜெக்ட் வரும், அடுத்தது would கேப், அதோட V3 verb. இதுதான் அதிൻ്റെ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். அங்கால பின்னால் நீங்கள் வேறு அடிஷனலாக வாரதுகளை சேர்த்துக்கொள்ளலாம். மெயினான ஸ்ட்ரக்சர் இதுதான். should கேப், சப்ஜெக்ட், V3 verb. அப்போ இதுக்கு உதாரணத்தை பாருங்க. நீ நன்றாக படித்திருந்திருக்கலாம். இதுவும் ஒரு நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி நான் கதைக்கிறது சொல்கிறேன். பாருங்க, இறந்த காலத்தில் ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் என்றதை பற்றி சொல்கிறதுக்கு நாங்கள் would கேப்பை யூஸ் பண்ணுறோம். பாருங்கள் உதாரணத்தை. you would have studied well. நீ நன்றாக படித்திருந்திருக்கலாம்.
நீ நன்றாக படிக்கலை, பட் நீ நன்றாக படித்திருந்திருக்கலாம் என்று கதை கேட்குறாங்க சொல்லுவோம் தானே, அதுக்கு நாங்கள் ஹுட் கேப்பை யூஸ் பண்ணுறோம். அப்போ இதில் பாருங்க, யூ ஹுட் கேப் ஸ்டடின்ற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் என்ன, ஸ்டடி இட். பாருங்க, ஸ்டடி, ஸ்டடி இட், ஸ்டடி இட். அப்போ நாங்கள் இதில் ஸ்டடி இட்ன்றது தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நன்றாகண்டா வெல். அப்போ யூ ஹுட் ஹேவ் ஸ்டடிட் வெல், நீ நன்றாக படித்திருந்திருக்கலாம். அதே மாதிரி அடுத்த உதாரணத்தை பாருங்க, அவர்கள் அவனை சந்திச்சிருந்திருக்கலாம். தே ஹுட் ஹேவ் மெட் ஹிம். மெட்ன்னு சொன்னால் மீட்டுன்ற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வடிவம், மீட், மெட், மெட். இப்போ V3 verb மெட். கிம்ன்னு சொன்னால் அவனை. தேன்னு சொன்னால் அவர்களை, தே ஹுட் ஹேவ் மெட் கிம், அவர்கள் அவனை சந்திச்சிருந்திருக்கலாம். அதாவது நாங்கள் ஒரு நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம், சந்திச்சிருந்திருக்கலாம், மேபி. அதே மாதிரி அடுத்த உதாரணத்தை பாருங்க, நேற்று நீ நல்லா விளையாடி இருந்திருக்கலாம். மேபி அவர் நல்லா விளையாடாமல் இருந்திருக்கலாம், அதாவது நாங்கள் அதை சொல்லிக்கலாம், நீ நல்லா விளையாடி இருக்கலாம், ஆனால் நீ நல்லா விளையாடலை அப்படி நினச்சி நான் கதைக்கும்போது இந்த வுட் கேப் யூஸ் பண்ணுறோம். பாருங்க, யூ வுட் கேப் பிளேட் வெல் எஸ்டர்டே, நீ நேற்று நல்லா விளையாடி இருந்திருக்கலாம். அப்போ இதில் பாருங்கள், பிளேன்ற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பாருங்கள், ப்ளே, பிளேட், பிளேட். அப்போ நாங்கள் B3 verb யூஸ் பண்ணுறோம். வெல்லுண்டேக்க நன்றாக, எஸ்டர்டேண்டா நேற்று. யூ ஹேவ் பிளேட் வெல் எஸ்டர்டே, நேற்று நீ நல்லா விளையாடி இருந்திருக்கலாம். இதான் வுட் கேப். அடுத்தது பாருங்க, நாங்கள் சுட் கேப். சுட் கேப் எப்படி நாங்கள் பயன்படுத்தி சென்டென்ஸை உருவாக்குறோன்னு சொல்லி பாருங்க. இதுன்ற ஸ்ட்ரக்சரை பாருங்க. முதலாவது சப்ஜெக்ட், அடுத்தது சுட் கேப். இதுக்கும் V3 verb தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். சரிதானே? இதுக்கு உதாரணத்தை பாருங்க, நீ அங்கே போயிருந்திருக்க வேண்டும். நாங்கள் நார்மலாக சுட்பாவி கேட்க என்ன வேண்டும்னு தானே யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இது ஹேவ் பாரபடியாக ஒரு பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் இப்போ கதைக்கிறதுக்கு நாங்கள் இந்த சுட் கேப்பை யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்க, நீ அங்கே போயிருந்திருக்க வேண்டும். யூ சுட் ஹேவ் கோன் தேர். அப்போ இதில் பாருங்க, கோன்ற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தானே கோன். கோ, வென்ட், கோன், அதாவது V3 verb. தேர்ண்டா அங்கே. யூ சுட் ஹேவ் கோன், நீ போயிருந்திருக்க வேண்டும். தேர், அங்கே. அப்போ நீ போயிருந்திருக்க வேண்டும் அங்கே. அப்போ ஒரு நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை நாங்கள் மேபி அது நடந்திருக்காமல் இருந்திருக்கலாம். அப்போ நாங்கள் நீ அங்கே போயிருந்திருக்க வேண்டும் என்று சொல்லும்போது நாங்கள் இந்த யூ சுட் ஹேவ் கோன் தேர்ன்னு சொல்கிறோம். இதே மாதிரி சி சுட் ஹேவ் கோன் தேர், அவள் அங்கே போயிருந்திருக்க வேண்டும். அதாவது மாதிரி கீ சுட் ஹேவ் கோன் தேர், அவன் அங்கே போயிருந்திருக்க வேண்டும். அல்லது இட் சுட் ஹேவ் கோன் தேர், அது அங்கே போயிருந்திருக்க வேண்டும். அல்லது ரவி சுட் ஹேவ் கோன் தேர், ரவி அங்கே போயிருந்திருக்க வேண்டும். இப்படி நாங்கள் சப்ஜெக்டை மாற்றி 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 நிறைய சென்டென்ஸை மேக் பண்ணலாம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, கீ சுட் ஹேவ் மெட் ஹர், அவன் அவளை சந்திச்சிருந்திருக்க வேண்டும். அப்போ பாருங்க, ஹேர்ன்னு சொன்னால் அவளை, அதாவது என்ன ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஹேர்ன்னு சொன்னால் அவளை, மெட்டுன்னு சொன்னால் அதாவது சந்திச்சதுன்ற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தானே, மீட், மெட், மெட். அப்போ மெட் V3 verb. இங்கே கீன்னு சொன்னால் அவன், ஹீ சுட் ஹேவ் மெட் ஹர், அவன் அவளை சந்திச்சிருந்திருக்க வேண்டும். அதே மாதிரி அவர்கள் அவனை சந்திச்சிருந்திருக்க வேண்டும், இதே எப்படி சொல்லலாம்னு பாருங்க, தே சுட் ஹேவ் மெட் ஹிம். அதே மாதிரி அவன் மாலாவை சந்திச்சிருந்திருக்க வேண்டும். கீ சுட் ஹேவ் மெட் மாலா. இப்படி நாங்கள் சப்ஜெக்டுகளையும் வேர்ப்பையும் மாற்றி மாற்றி நிறைய சென்டென்ஸுகளை மேக் பண்ணலாம். அடுத்த எக்ஸாம்பிளை பாருங்க, அவர்கள் நன்றாக படித்திருந்திருக்க வேண்டும். இதை எப்படி சொல்லலாம்னு பாருங்க, தே சுட் ஹேவ் ஸ்டடிட் வெல். இப்போ ஸ்டடின்ற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் ஸ்டடிட், வெல்லுண்டேக்க நன்றாக, தேன்னு சொன்னால் அவர்கள். இப்போ தே சுட் ஹேவ் ஸ்டடிட் வெல், அவர்கள் நன்றாக படித்திருந்திருக்க வேண்டும். அடுத்தது பாருங்க,
மஸ்ட் ஹேவ். இந்த மஸ்ட் ஹேவ் வந்து சுட் கேஃப் மாதிரி தான் வரும். ஆனால் இந்த மஸ்ட் கேஃப்ன்றபடியே என்ன கட்டாயம் ஒரு செயலை வந்து செஞ்சிருக்க வேண்டும்ன்றதுக்கு நாங்கள் மஸ்ட் ஹேஃபை வந்து யூஸ் பண்ணுறோம். மஸ்ட் வந்தாலே அது வந்து கட்டாயம்ன்ற ஒரு மீனிங்கை தான் கொடுக்குது. அப்போ நாங்கள் பாருங்க இதுன்ற சென்டென்ஸ் கட்டமைப்பை பாருங்க. சப்ஜெக்ட் மஸ்ட் ஹேவ், அங்கால V3 verb. இது எல்லாத்துக்குமே V3 verb தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஏன்டா பாஸ்ட்டில் ஒரு விஷயம் நடந்திருக்கலாம், நடந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறதுக்கு நாங்கள் இதை யூஸ் பண்ணுறோம். அதனால் V3 verb தான் கட்டாயம் நாங்கள் யூஸ் பண்ண வேணும். அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. நீ கட்டாயம் அங்கு போயிருந்திருக்க வேண்டும். இப்போ மஸ்ட் வரவுடைய கட்டாயம். இப்போ யூ மஸ்ட் ஹேவ் கோன் தேர். கோன்னு சொன்னால் போதல், போதல்ன்ற பாஸ்ட் டென்ஸ். கோ வென்ட் கோன். இப்போ கோன் தேர், தேர்ன்னு சொன்னால் அங்கே. யூ மஸ்ட் ஹேவ் கோன் தேர், நீ கட்டாயம் அங்கே போயிருந்திருக்க வேண்டும். அதே மாதிரி அவன் கட்டாயம் அங்கே போயிருந்திருக்க வேண்டும். இதே எப்படி சொல்லாமல் பாருங்க. ஹி மஸ்ட் ஹேவ் கோன் தேர். அதே மாதிரி அவள் அங்கே கட்டாயம் போயிருந்திருக்க வேண்டும். சி மஸ்ட் ஹேவ் கோன் தேர். அதே மாதிரி அப்பா அங்கே போயிருந்திருக்க வேண்டும். ஃபாதர் மஸ்ட் ஹேவ் கோன் தேர். அதே மாதிரி என்ன, ரவி அங்கே போயிருந்திருக்க வேண்டும். ரவி மஸ்ட் ஹேவ் கோன் தேர். இப்படி நாங்கள் சப்ஜெக்டுகளையும் மாற்றி மாற்றி நிறைய சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். அவன் கட்டாயம் அவளை சந்திச்சிருந்திருக்க வேண்டும். ஹி மஸ்ட் ஹேவ் மெட் ஹர். மஸ்ட் ஹேவ் கட்டாயம், மெட் சந்திச்சிருந்திருக்க. அதாவது வந்து மீட் மெட் மெட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் மெட். ஹர்ன்னு சொன்னால் அவளை, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். கீ என்று சொன்னால் சப்ஜெக்ட் கீ, அவன். அவன் கட்டாயம் அவளை சந்திச்சிருந்திருக்க வேண்டும். ஹி மஸ்ட் ஹேவ் மெட் ஹர். அதே மாதிரி அப்பா கட்டாயம் என்னை சந்திச்சிருந்திருக்க வேண்டும். ஃபாதர் மஸ்ட் ஹேவ் மெட் மீ. அதே மாதிரி நான் மாலாவை சந்திச்சிருந்திருக்க வேண்டும். ஐ மஸ்ட் ஹேவ் மெட் மாலா. அப்படி நாங்கள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. அவர்கள் கட்டாயம் இங்கு வந்திருந்திருக்க வேண்டும். தே மஸ்ட் ஹேவ் கம் ஹியர். இப்போ ஹியர்ன்னு சொன்னால் இங்கே, கம்ன்னு சொன்னால் என்ன, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். கம் கேம் கம், V3 verb யூஸ் பண்ணுறோம். கம். மஸ்ட் ஹேவ் கட்டாயம், தே என்று சொன்னால் அவர்கள். தே மஸ்ட் ஹேவ் கம் ஹியர், அவர்கள் கட்டாயம் இங்கு வந்திருந்திருக்க வேண்டும். அவன் கட்டாயம் இங்கு வந்திருந்திருக்க வேண்டும். ஹி மஸ்ட் ஹேவ் கம் ஹியர். அவள் கட்டாயம் இங்கு வந்திருந்திருக்க வேண்டும். சி மஸ்ட் ஹேவ் கம் ஹியர். அப்படி ஒரு நேமை யூஸ் பண்ணலாம் பாருங்க. ரவி மஸ்ட் ஹேவ் கம் ஹியர். ரவி கட்டாயம் இங்கே வந்திருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஃப்யூச்சரில் ஒரு நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை நாங்கள் திங்க் பண்ணி பார்க்குறோம். இப்படி ஒன்று நடந்திருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கதைக்கும் பொழுது இவ்வாறான மஸ்ட் ஹேவ், சுட் ஹேவ், குட் ஹேவ், வுட் ஹேவை யூஸ் பண்ணி நாங்கள் கதைக்கிறோம். இப்படி நீங்கள் சென்டென்ஸ்களை வந்து மேக் பண்ணி பார்க்கலாம். சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப்ஸ்களையும் மாற்றி மாற்றி போட்டு மற்ற ஃபின்னால் நிறைய ஒரு லென்த்தான சென்டென்ஸுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். தே ஆர் ஹியர், எஸ்டர்டே, டுடே, டுமாரோ, சம்திங் லைக் தட். இப்படி ஏதாவது நீங்கள் போட்டு நீங்கள் இந்த சென்டென்ஸுகளை வந்து மேக் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் வந்து நிறைய வந்து சென்டென்ஸ் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் ஆகிக்கொள்ளலாம். நன்றி.